2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. சந்தேகத்தோட சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. சந்தேகத்தோட கிறிஸ்துவ வாழ்க்கை நீ வாழக்கூடாது. உனக்கே 1000 சந்தேகத்தோட இருந்தன்னா நீ உண்மையான விசுவாசியாக நீ ஜீவிக்க முடியாது. நான் குழப்பத்தோடு சில மாசங்கள் இருந்தேன். நான் பெற்றுக்கொண்டது சரியானது தானா? நான் அனுபவிக்கிற அபிஷேகம் சரியானது தானா? அப்ப அதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு நான் சொல்ல தொடங்கினேன். அதே மாதிரி உன்னுடைய உபதேசத்தை குறிச்சும் நீ எல்லா காரியத்திலும் நீ தெளிவுள்ளவனாக இரு என்று பவுல் அவருக்கு எழுதுறார். அப்புறம் வாசிங்க, தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவின்னு ஒரு கட்டளை